இவங்க படிக்கிற ஸ்கூல்ல கிளாஸ் 1 to 10 arithmetic progressionல இருக்கு. கிளாஸ் 1 to 5ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 6 to 10 ஓட டபுள். கிளாஸ் 1 to 4ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 462. அப்ப ஆறாவது கிளாஸ்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? arithmetic progression போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 1 to 5 கிளாஸ் 6 to 10 ஓட டபுள்னா நம்பர் குறைஞ்சதே வருது. arithmetic progressionல போட்டு போனா கிளாஸ் 1 to 10 a minus d இப்படியே போகும். now கிளாஸ் 1 to 5 நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா a minus 10d. கிளாஸ் 6 to 10 பாத்தீங்கன்னா a minus 35d. இது இதோட டபுள். இதுல இருந்து கால்குலேட் பண்ணினா a equal to 12d. அப்போ முதல் கிளாஸ்ல 12d, ரெண்டாவது கிளாஸ் 11, மூணாவது கிளாஸ் 10, நாலாவது கிளாஸ் 9. அப்போ 42d 462னா டிஃபரன்ஸ் வந்து 11. அப்போ ஒரு கிளாஸ்லயும் 11 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப ஆறாவது கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7d 7 into d னா ஆறாவது கிளாஸ்ல 77 பேர் படிக்கிறாங்க. சூப்பர் இல்லையா? நல்லா கத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எப்படி அவங்க ஆன்சர் பண்றாங்கன்னு பாருங்க. அண்ட் கண்டிப்பா LSC போட்டுருங்க.